சொந்தங்களே மசாலையில மீனை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு புளிரசுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. புளிரசம் வைக்க சட்டி அடுப்புல போங்க. எண்ணெய் சூடாச்சுங்க, கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். தேவையான கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வத்தல் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை வத்தல்லாம் எண்ணெயிலே பொன்னிறமா வந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்கிறோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களே புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சுக்கிறோம். இப்போ மீன் பொரிக்க தோசைக்கல் அடுப்புல வைப்போங்க. சொந்தங்களே ரெண்டு பக்கமுமே மீன் நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சுங்க. தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம்.